ஓம் சாய்ராம். உலகில் இல்லாமை அறவே நீங்க ஒரே வழி தர்மம் ஒன்றுதான். கொடுக்கின்ற ஈகை குணமும் மற்றவரோடு பகிர்ந்துண்ணும் பழக்கமும் உலக மக்கள் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டால் உலகில் பஞ்சம், பிணி, பசி அறவே நீங்கிவிடும். இதற்கு நாம் செய்ய வேண்டிய முக்கிய உதவி, எந்த உணவுப் பொருட்களையும் வீணாக்காது திட்டமிட்டு செயல்பட்டு வந்தால் ஒன்றுபட்ட சமுதாய நாளாக உலக அன்னதான நாள் மிக விரைவில் அமையும். இந்த உன்னத கருத்திற்கு கொள்கையாக வித்திட்ட ஸ்ரீ சீரடி சாய்பாபா பாதம் பணிந்து இந்த ஒளிநாடாவை சாயி மெய்யன்பர்கள் சார்பாக அர்ப்பணிக்கின்றோம். ஜெய் சாய்ராம். சுவாமிகளே வணக்கம். ஓம் சாய்ராம். கொலம்பஸில் உலகில் இல்லாமை அறவே நீங்க ஒரே வழி தர்மம் ஒன்றுதான். கொடுக்கின்ற ஈகை குணமும் மற்றவரோடு பகிர்ந்துண்ணும் பழக்கத்தை உலக மக்கள் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டால் உலகில் பஞ்சம், பிணி, பசி அறவே நீங்கிவிடும். இதற்கு நாம் செய்ய வேண்டிய முக்கிய உதவி, அந்த நோக்கம் எந்த உணவுப் பொருட்களையும் வீணாக்காது திட்டமிட்டு செயல்பட்டு வந்தால் ஒன்றுபட்ட ஒரு சமுதாய நாளாக உலக அன்னதான நாள் மிக விரைவில் அமையும். உண்மையான இந்த உன்னத கருத்திற்கு கொள்கையாக வித்திட்ட ஸ்ரீ சீரடி சாய்பாபா பாதம் பணிந்து இந்த ஒளிநாடாவை சாய் மெய்யன்பர்கள் சார்பாக அர்ப்பணிக்கின்றோம். ஜெய் சாய்ராம். அன்னதான நாள் இன்னொன்று எல்லாரும் நினச்சிக்கிறாங்க, எல்லாருக்கும் அன்னம் சாப்பாடு சமைச்சு போடணும் அப்படின்னு. இந்த உலக அன்னதான நாள் என்பது என்னவென்று ஏன் அந்த பேர் வந்து தி வேர்ல்ட் ஃபீடிங் டே அப்படின்னா, ஒருத்தர் ஒரு நாள் கொடுக்கறது ஃபீட் பண்ணுற நாள். அந்த ஃபீடிங் பண்ணுறது எப்படின்னா, ஒரு மனிதன் தன்னுடைய உணவை வீணாக்காமல் அந்த உணவு மற்றவனுக்கு சென்றடைய வேண்டும் என்கின்ற அந்த பூரணமான எண்ணம் பதிவைப்பதற்காக. ஏன்னா இந்த உலகத்தில் மிருக சாம்ராஜ்யத்தில் கூட உணவு பற்றாக்குறை இல்லை. அது ஒரு மிருகம் கொன்று சாப்பிடுகின்ற மிருகங்களுக்கு கூட பற்றாக்குறை வராமல் இருக்கும் பொழுது, நல்ல சுபீட்சமான நிலை இருக்கக்கூடிய இந்த நாட்டில் சொமாலியா, இத்தோப்பியா, பாகிஸ்தான், இந்தியா போன்ற நாடுகளில் வறுமை இருந்தால் கூட மக்களுக்கு, ஆனால் தேவை உடையவர்கள் என்கின்றது பார்த்தா 20% பேர் தான் இருக்கும். 80% மக்கள் விழாக்களிலேயோ அல்லது சிறப்பு நாட்களிலேயோ ஏன் கோயில் விழாக்களிலேயோ அந்த உணவை திட்டமிட்டு சமைக்காத காரணத்தால் அந்த உணவுகள் பெருவாரியாக உணவு வீணடிக்கப்படுகிறது. இந்த வீணடிக்கப்படுகின்ற உணவினை நாம் கட்டுப்படுத்தினால் உலகளாவிய பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் என்கின்ற விஷயத்தை சொல்ல வந்த மிகப்பெரிய தத்துவார்த்தமான குரு தான் சத்குரு சாய்பாபா அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இதை கடைபிடித்தார்கள். அவரோடு எனக்கு ஒரு இணக்கம் ஏற்பட்டு, ஒரு குரு பக்தி ஏற்பட்டு, நாம் வம்சாவழியில் பார்த்தோமாங்க, ஒவ்வொரு இந்தியர்களுக்குமே அவங்களுடைய மூதாதையர்கள் தான் குலதெய்வம். அவங்களுடைய 8வது பாட்டியை தான் அவங்க கன்னியம்மான்னு கும்பிட்டுருப்பாங்க, முனேஸ்வரன் கும்பிட்டுருப்பாங்க. ஆனால் அறிவுபூர்வமாக வரும்பொழுது தனக்கென எதுவும் சேர்த்துக்கொள்ளாமல் தனக்கு கிடைத்ததை மற்றவரோடு பகிர்ந்துண்ணும் பழக்கத்தை ஏற்படுத்திய மிக உத்தமமான குருவினுடைய கருத்து. ஒரு 50 பேர் வந்தால் அந்த 50 பேர் சமைக்கிறதுக்கு ஒரு அண்டா வச்சுருந்தார், 100 பேர் சமைக்க ஒரு அண்டா வச்சுருந்தார். எந்த மகானும் தன் உணவை அடுப்பு பற்ற வச்சு சமைச்சு சாப்பிட்டதாவோ இல்லை அந்த அடுப்பை பற்ற வைக்கிற வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா உணவு என்பது இயற்கையாக மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த மகான்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை கொடுக்க தான் சொல்லுவாங்க, அவர்களுக்கு தான் மற்றவங்க கொடுப்பாங்க. இந்த உலகத்தில் வேறு எங்கும் பார்க்க முடியாத அற்புதமான தத்துவத்தை சொன்னவர் இவர். தன் உணவை வீதிதோறும் இறந்து உண்டவர், வந்தவருக்கு தன் கையாலே விருந்து படைத்தவர். அதோடைய நோக்கம் பிக்ஷை எடுக்க போனதுன்னா எந்தெந்த வீட்டில் உணவு எவ்வளோ வீணாக்கப்படுகிறது என்பதை பார்ப்பதற்காக. இப்படிப்பட்ட ஒரு கருத்தை நாம் உலகளாவிய விஷயமாக சொல்லும் பொழுது, இந்த மகானுடைய கருத்து உலகளாவிய விஷயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது, இந்த உணவு மிக அளவு சேமிக்கப்பட்டு உரிய இடங்களுக்கு போகும், அது பொருளாதாரத்தால் மேன்மை அடையும் என்கின்ற ஒரு விஷயத்தை நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் மனதில் இருந்த, நான் ஏன்னா ஒரு அரசு கண் மருத்துவமனையில் ஒரு உணவு பகுதியில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பொழுது, ஒரு நோயாளிக்கு ஏன் இந்த பின்புலத்திலேருந்து இந்த முதல் காட்சியை பதிவு பண்ணுறேன்னா, நாங்கள் எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்கப்பா, ஒரு டாக்டருக்கு படிக்கக்கூடாது, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரியான விஷயம் ஒரு காலகட்டத்தில் எப்படி பழிக்குதுன்னு அந்த மருத்துவமனையில் வேலை செய்த பொழுது
அந்த பேஷண்ட்டுங்களுக்கெல்லாம் அந்த உணவை எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறது ஒரு திட்டம் இருக்குது அந்த டயட் செக்ஷனில். அப்போது 1 கிராம் மஞ்சத்தூள் 200 கிராம் வந்து அரிசி அப்படின்னா கணக்கு போடுவாங்க. அதை மொத்தமாக அக்குமுலேட் பண்ணி செய்யும்போது அந்த உணவு வரும். ஏன் வீடுகளெல்லாம் இது செய்ய முடியலையேன்ற எண்ணங்கள் இருக்கும். அப்படி சத்குரு சாய்பாபா அவர்கிட்ட வந்த பிறகு நான் நீண்ட நாட்களாக இந்த விஷயத்தை கடைபிடித்து வருகிறேன். அதை 1997லேருந்து 2004 வரைக்கும் இந்தியாவில் பல இடங்களில் அதை பற்றி சொல்லி ஒரு தனி மனித ஒரு விழிப்புணர்வு வந்தது. உலகளாவிய விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது மலை நாடா மலேசியா நாட்டில் தான் இதை முதல் நாங்கள் துவங்கினோம். அப்போ அங்கேருந்த சாய் ஸ்வர்ணம் மற்றும் இதர முக்கியமான மெய்யன்பர்கள்லாம் இதற்கு ஆதரவு தெரிவித்து உலகத்தில் அதிக உணவுகள் வீணாக்கப்படுகின்ற நாடுகளில் பல நாடுகள் இருக்குது. அதில் அதிகமாக உணவு உட்கொள்கின்ற நாடுகளெல்லாம் போய் அணுகணும் பொழுது அதில் மலேசியா வழியாக போய் இது சொல்லும்பொழுது முதல் இதை அமெரிக்க நாடு என்கின்ற அந்த நாட்டில் உள்ள ஐக்கிய நாடு சபைக்கு தான் முதல் கடிதத்தை நான் மலேசியாவிலிருந்து எழுதினேன். அதற்கு உரிய பதில்கள்லாம் வந்தது. லண்டனில் இருக்கக்கூடிய டோனி பிளேயருக்கு, அமெரிக்காவுக்கு மற்றும் சிங்கப்பூர் மலேசியா நாடுகள்லாம் எழுதணும். ஆனால் இதற்கு இடையில் என்னுடைய தெய்வீக பணிகள் வந்து என்னை மேலும் நிறைய ஆட்கொண்ட தொட்டு குருவுக்கு ஒரு தியான மண்டபம் அமைத்து அதன் வழியாக அதை சொல்லணுன்றதுக்காக 10 ஆண்டுகள் அதற்கு ஆயிடுச்சு. ஆனால் 10 ஆண்டுடைய கனவு ஐக்கிய நாடு சபை இருக்கக்கூடிய நியூயார்க் மாநிலத்திலேயே போய் இந்த கருத்தை சொல்லணும் அப்படின்னு நினைத்த பொழுது அப்படி அமைந்த இந்த பயணத்தில் யாரையுமே ஒன்றுமே தெரியாமல் வெறும் கவிக்கோ வாமு சேதுராமன் அவர்களுடைய என் மேல் வைத்திருந்த மிகப்பெரிய அன்பும் எப்பொழுதும் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு தூய்மையான கருத்தை சொல்வதற்கு ஒரு தமிழனுக்கு இருக்கிற உத்வேகம் வேறு யாருக்கும் இருக்காது. அதுவும் குரு சார்ந்த அவருக்கு எனக்கும் வயதில் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஆனால் சொல்ல வந்த கருத்து சொல்லுகின்றவர் அவர் வைத்திருக்கக்கூடிய தெய்வீக அந்த எண்ணங்களை வைத்து அவர் வந்து ஒரு மனிதர்களை மிக உயர்வாக கருதுவார். அவருடைய நண்பருக்கு அவர் தொடர்ந்து இந்த மாதிரி அவர் தொடர்ந்து அவரை நிர்பந்தித்தாரோ இல்லைன்னா அவரை வந்து பயன்படுத்தினாரோ தெரியாது. நான் இந்த மண்ணில் இறங்கியவுடன் இந்த உலக அன்னதான நாள் வேஸ்ட் நாட் ஃபுட் ஷேர் வித் அதர்ஸுங்கிற அந்த கருத்து மிக பெரிய பிரபல்யமாகி மக்களிடையே போய் சென்று சேருவதற்கு மிக ஆயத்தமாக இருந்த நாடு. நீங்கள் சொல்கிறீங்க மக்கள் எப்படி கூர்ந்து கவனிக்கிறாங்கன்ட்டு, அவங்க இதுக்குள்ளேயே போய் பார்க்குறாங்க. நாம் இதெல்லாம் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு இயற்கையாக நம்ம செய்கிற விஷயமாக தோணுது. இதை நாம் கடைபிடித்தால் நிச்சயம் நன்மை ஏற்படும் என்றால் ஏன் கடைபிடிக்கக்கூடாது? அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் உடனே ஒரு பொருளை ஒத்துக்கொள்ளாது. அதற்கு கடித ஆதரவுகளும் அந்த கடிதங்களை அமைக்கின்ற ஆதரவுகளும் கடிதம் எழுதுகின்ற விதங்களும் இதையெல்லாம் மிக சிறப்பாக செய்து தந்திருக்கிறீர்கள். இது ஒரு ஆரம்பம் தான். ஏன் கேட்டிங்கன்னா உலகத்தில் நிறைய நாட்கள் இருக்குது. ஃபாதர் டே இருக்குது, மதர்ஸ் டே இருக்குது, பொல்யூஷன் டே, இண்டிபெண்டன்ட் டே, காதலர்கள் தினம், பெற்றோர்கள் தினம், நிறைய நாட்கள் இருக்குது. அந்த நாட்கள் எல்லாம் ஒரு நாள் கிடைக்கப்பட்டு மறந்துடுறாங்க. இந்த வேஸ்ட் நாட் ஃபுட்டுங்கிறது இன்றையிலிருந்து நான் உணவு யாரெல்லாம் வீணாக்க மாட்டோம் என்று நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த இயக்கத்தினுடைய ஒரு மெய்யன்பர்கள். நான் உணவை வீணாக்க மாட்டேன், நீயும் வீணாக்காதுன்னு ஒருத்தர்கிட்ட சொல்லணும். அவ்வளோதான் இது. தெர் இஸ் நோ எனி பொலிட்டிக்கல் ப்ரெஷர், தெர் இஸ் நோ எனி லா அண்ட் ரெகுலரேஷன். இதை கடைபிடிக்கணும்னு நினைக்கும் பொழுதே இது வந்து நடைமுறைக்கு வரப்படுகிறது. நன்றிங்கய்யா. இப்போ நீங்கள் வந்து 5 நாள் ஆச்சு. இந்த அஞ்சு நாளில் உங்களை மனதை கவர்ந்த நிகழ்வு அது? வழக்கமாக தெய்வீக அற்புதங்கள் வந்து இல்லாமல் மனித வாழ்க்கையே கிடையாது. இப்போ நான் என்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு அரசாங்க வேலையில் இருந்தேன். அரசாங்க வேலையில் இருக்கும்போது நான் ஒரு இல்லறை யோகி. எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்குன்னு பிள்ளைகள் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தைகள், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம இல்லத்தரசி, நம் பிள்ளைகள், இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கு நமக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும்போது தான் அதெல்லாம் செயல்படுது. அப்படி செயல்படும் பொழுது நாம் சொல்ல வருகின்ற கருத்து வந்து அவர்களுக்கு உடனே புரியாமல் கூட இருக்கு. ஆனால் அந்த கருத்து புரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு ஒரு சலுகை தராங்க. அந்த சலுகையின் மூலமாக தான் சத்குரு சாய்நாதன் அவர்கள் தந்த மிகப்பெரிய பக்கபலம் என்னவென்றால், இதை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும், மக்கள் இதை கொண்டு போய் இந்த விஷயத்தை சொல்லுகின்ற வரைக்கும் இது ஒரு தவமாக மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி, சரி, இந்த உணவுடைய பற்றாக்குறை, உணவு இல்லாமை, போர்க்காலங்களில் போய் ஒரு நாடுகிட்ட உதவி கேட்குறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் சமைக்க ஆரம்பிக்கிறீங்க, 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
நீங்கள் 5 பேருக்கு சமைச்சிட்டீங்க, அந்த சமைச்ச உணவு வீணாகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி செய்யறதுக்கு முன்னாடி இன்றைக்கு ஒருவருக்கும் நான் ஒரு கிலோ அரிசியை நான் இன்றைக்கி 5 பேருக்கு சமைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை இன்றைக்கி நான் 3/4 கிலோவிலேயே நான் சமைச்சு பார்க்குறேன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் எத்தனை சதவீதம் உணவு. ஒரு நாளைக்கு ஒரு 250 கிராம் அரிசி மட்டும் நீங்கள் மிச்சப்படுத்துறீங்கன்னா அந்த மாதத்தில் உங்களோட செலவின பட்ஜெட் எவ்வளோ குறையும். அதே காலகட்டத்தில் யாருக்கு இல்லையோ இதை நீங்கள் கொடுக்கலன்னா நீங்களே உங்களுடைய பொருளாதாரத்துக்கு வச்சுக்கலாம். இப்படியெல்லாம் வைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, உணவு வீணாக்கப்படாத ஒரு விஷயம், உலகளாவிய அந்த மக்கள் எல்லாம் அந்த பொருளாதாரமும் அந்த வீணாக்கப்படுகின்ற உணவு சேமிக்கப்படும் பொழுது உலகம் உணவின் மூலமாக பாதிக்கிற விஷயம் தடைபட்டு இயற்கை பேரிடர்களோ அல்லது ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் இலகுவாக ஒருவருக்கு உதவுகின்ற மிகப்பெரிய சக்தி ஏற்படுகிறது. இன்று 5 நாட்களில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. மயாமியில் வந்து முதல் வந்து நான் ஒரு இடத்துல வந்து பேசினேன். அந்த இடத்துல பேசும்பொழுது என்ன நடந்ததுன்னா, அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு நாடுகளில் வந்து நீங்கள் இந்த கருத்து சொல்கிறீங்க, உண்மைதான், வீணாக்குகின்ற உணவு என்பது வந்து எல்லா நாட்டிலையும் தான் இருக்குது. ஆனால் அதை வந்து ஒரு குற்ற உணர்வோடு சொல்லாமல் மிக இலகுவாக ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார், இறைவன் மேலே ஊற்றுற பால் வந்து நியாயமானதான்னு கேட்டார். நான் சொன்னேன், அன்றைக்கு வந்து அந்த படைக்கப்பட்ட பொருள்கள்லாம் இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுறது தான் இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் பாலெல்லாம் பதப்படுத்தப்பட்டு பால் பவுடராகி எத்தனையோ அனாதை குழந்தைகளுக்கு பால் பவுடராக கொடுக்குறாங்க. அது இறைவனுக்கு பிடிக்குமா? இல்லைன்னா இந்த மாதிரி கொண்டு போய் இறைவன்கிட்டயே அந்த பாலை கொடுத்துட்டு அந்த பாலை பயன்படுத்தின பிறகு அது வீணாகிறதுங்கிற உண்மை நீங்கள் உங்கள் பகுத்தறிவில் தான் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைய சூழ்நிலையில் அது அப்படி தரப்படல்னா வீணாக்கப்படுறது. இன்றைக்கி தருவது விட்டுட்டு வீணாக்கப்படுவது தான் அதிகமாக இருக்கிறது என்பது ஒரு உண்மையான கருத்து. இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் மயாமியில் நான் ஒரு பெரிய இடத்துல பேசினேன். அதுக்கப்புறம் ஒரு திரையரங்கத்தில் வந்து பரமானந்த யோகி அவருடைய அவேக்கிங் என்ற பிக்சரில் இந்த மாதிரியான ஒரு இன்ட்ராக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி கேள்விகள் கேட்டாங்க. 1825 விவேகானந்தர் வந்திருக்காங்க. யோகானந்த பரமஹம்சர் 1925 வந்திருக்காங்க. ஒரு நல்ல கருத்தோடு 2014 நீங்கள் வந்திருக்கிறீங்க. இந்த நாடு இது போன்ற கருத்துக்களை வரவேற்று இதை வென்றெடுக்கும் வரை நாங்களெல்லாம் உறுதுணையாக இருப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். வருகின்ற இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடே முடிஞ்சு முறையாக அலுவலகம் திறக்கும் பொழுது ஒரு நல்ல நம்பிக்கையோடு இந்த கடிதத்தை கொண்டு போய் ஐக்கிய நாடு சபையில் சமர்ப்பிக்கணும். சமர்ப்பித்த பிறகு உலகத்தில் உள்ள 270 நாடுகளும் இந்த நாட்டினுடைய இந்த கருத்தை வரவேற்று அந்த கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் ஒரு நாள் கட்டாயம் அறிவிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு தொடர் பயணம் செய்கின்றோம். இதில் ரொம்ப சின்ன விஷயம், நல்ல விஷயம் என்னவென்றால் உணவு வீணாக்கப்படுவது என்பதை அனைவரும் ஒத்துக்கொள்கிறார்கள். வீணாக்கப்படாமல் இருப்பதற்கு அந்தந்த நாட்டினுடைய சூழ்நிலை, தட்பவெப்பநிலை, அவங்களுடைய சந்தர்ப்பம் இதையெல்லாம் அனுசரித்து அவர்களே ஒரு ஒழுக்கத்தை உண்டு பண்ணி கொண்டு அதை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த சின்ன கோரிக்கை. ஆனால் உலகம் இன்று உணவினுடைய பற்றாக்குறையிலிருந்து விடுபட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது. எப்போ ஒரு நாட்டில் ரங்கோன்லேருந்து அரிசி வந்தால் தான் இந்தியாவுக்குன்ற நிலை போய், அமெரிக்காவிலிருந்து கோதுமை வந்தால் தான் இந்தியாவுக்கு உதவ முடியும் என்ற நிலை போய் இன்றைக்கு நாடு தன்னிறைவடைகிறது ஒவ்வொரு நாடும். ஆனால் இன்றும் வறுமையில் பீடிக்கப்பட்டிருக்கிற நாடுகளுக்கு நாம் உதவி செய்வதற்காக, நாம் மனித நேயத்தை ஆதரிப்பதற்காக இந்த உலக அன்னதான நாளை அனைவரும் கட்டாயம் கொஞ்சம் யோசித்து தயவு கூர்ந்து இதை கொஞ்சம் கண்ணுற்று யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களில் ஆர்வம் இருக்கிறதோ அவர்களையெல்லாம் கட்டாயம் நீங்கள் இதை சொல்லணும்னு கேட்டுக்கொண்டு, இன்று ஒஹாயோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி மெடிக்கல் சென்டர் அந்த இடத்துலேருந்து இந்த செய்தியை இந்தியாவிலுடைய மிகப்பெரிய மருத்துவமனையில், அரசு கண் மருத்துவமனை ரீஜினல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆப்தமாலஜின்னு நான் 1980 நான் 2001 வரைக்கும் நான் அங்கே பணிபுரிந்திருக்கின்றேன். என்னுடைய பணி ஓய்வு பெறாமல் வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுத்து இந்த விஷயத்திற்கு இந்த செய்தியை நான் சொல்வதற்காக முற்படும் பொழுது அமெரிக்க நாட்டில் நான் இந்த கருத்தை சொல்லுவேன் என்பதை யாரும் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆனால் என்னுடைய குரு எனக்கு தந்த சக்தி, வைராக்கியம், இதில் there is no any divine, இந்த டிவைன் பாயிண்ட் நீங்கள் இவரை தான் வணங்கணும் அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் கிடையாது. ஒரு நல்ல விஷயத்தை நாம் எல்லாம் ஒன்று சேர்த்து கடைப்பிடித்து அந்த விஷயத்தால் மற்ற மக்களுக்கு பயனுறும் வண்ணம் நடக்கணும்.
அப்படிங்கிறது தான். மேலும் இதை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக எனக்கு உறுதுணையாக இருக்க போகிறவர்களுக்கெல்லாம் நன்றி கடன் என்னவென்றால், எதிர்வரும் காலத்தில் இந்த உலக அன்னதான நாளுக்கெல்லாம் நாங்களெல்லாம் ஆரம்ப காலத்தில் பாடுபட்டோம் என்கின்ற பெருமை சரித்திரங்கள் நிகழ்வுகளில் பதிவு செய்யப்படும் என்று கூறிக்கொண்டு சத்குரு சாய்நாதரை வணங்கி மற்றொரு இடத்தில் மாலை இந்த செய்தியை பேச வேண்டியிருப்பதால் தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க, வணக்கம். ஓம் சாய்ராம். உலகில் இல்லாமை அறவே நீங்க ஒரே வழி தர்மம் ஒன்றுதான்.